ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேணி எண்ணங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் குழு குழு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ராகியில் செஞ்சுருக்கோம் கூழ். ஸோ இதை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. ஆனால் மாவை நீங்கள் வந்து அப்படியே கரைச்சி அப்படியே காய்ச்சி குடிக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எந்த அளவுக்கு அதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃபர்மெண்ட் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 கப் ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் அந்த கிளாஸில். அதிலே வந்து கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு இது மாதிரி நல்லா வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் வெயிலில் வைக்கணும். வச்சா ஃபர்மெண்ட் ஆகும். நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 12 மணி நேரமாவது தேவைப்படும் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக. இல்லை நீங்கள் வந்து அவனில் கூட கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஈஸியாக வந்து ஃபர்மெண்ட் ஆகி வந்து வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து வெயிலில் வச்சுட்டு ஒரு ஈவினிங் நான் வந்து ஆஃப்டர்நூன் போல் இது வந்து செஞ்சேன் ஒரு 2 மணிக்கு. ஸோ 6 மணிக்கு வந்து நான் வந்து அந்த கூழை வந்து காச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சூப்பரான கூழை இப்போ வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறேன். இதை பாருங்கள், உள்ளே வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கா. ஸோ அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்னா ஃபர்மெண்டேஷன் வந்து உள்ளே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சூப்பரான கூழை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க. நான் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 மடங்கு தண்ணி. ஸோ அப்போ 12 கிளாஸ் தண்ணியை வந்து அந்த குண்டானில் ஊற்றி ஸோ அதை வந்து நான் வந்து வச்சிடறேன். அதில் வந்து பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா அரிசி போடுவோம். ஸோ இது அரிசி வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ண அந்த சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரேஷன் அரிசி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட நொய் அரிசி இருந்ததுன்னா அது இன்னுமே பெட்ரு, நொய் அரிசி யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து இதை வந்து பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தண்ணியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் அது பாருங்கள் பபிள்ஸ் தெரியுதா? ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியுமே வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அரிசி வந்து மிக்சியில் போட்டிருக்கோம். இல்லைனா வந்து இந்த அரிசினாலுமே வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுப்பையும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து அது மாதிரி கிளறி கொடுங்க. அப்பப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி கொடுக்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அந்த அரிசி வந்து வெந்து வந்துடும். இது மாதிரி நல்லா பொங்கி வரும். அப்போ மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கிளறி கொடுங்க. ஸோ அப்போ வந்து அரிசி வந்ததுன்னா வந்து ஒரு மாதிரி அந்த பபிள்ஸ் வரதுக்கு பதிலாக இப்படி ஒரு மாதிரி அந்த வேவ்ஸ் மாதிரி வரும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அரிசி வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நான் என்னோடய யூஜி பிஜியில் வந்து நான் வந்து என்னோடய செமஸ்டர் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து கூழை வந்து கரைச்சி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எக்ஸாம் ஹாலில் போய் குடிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அந்த கூழ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து வெந்துச்சா. ஸோ இப்போ நம்ம வந்து மாவு வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கினே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கட்டிப்படாது. உங்களால் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் ஊற்றிட்டு டக்குன்னு கிளறணும். இல்லைனா யாராவது ஒரு ஆளை ஊற்ற சொல்லிவிட்டு நீங்கள் கிளறுங்க. ஸோ அது கிளறும் போது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கிடைக்கும் பாரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா டார்க்காக கொதிச்சு வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புனா அப்படியே விட்டுடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே விட்டுடுங்க. ஸோ விட்டுட்டு காலையில் வந்து எடுத்து பார்த்து நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு உப்பு, தயிர் இது 2த்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் சிலர் தண்ணியாக குடிப்பாங்க, திக்காக. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சமாக வெங்காயம், இதில் கூட வந்து பச்சை மிளகாய் கூட நீங்கள் காரத்துக்கு வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து அது கூட வந்து மேங்கோ. ஸோ இதையும் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்து அப்படி டேஸ்ட்டாக வந்திருக்கும். நான் நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.